வணக்கம் மக்களே! வெல்கம் டூ தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ். என் கூட இருக்கிறது அர்ஷத், பிடி வெங்கட். இன்டர்நேஷனல் பிரேக் அப்போ ஒரு ஃபன் எபிசோட் போடலான்னு நாங்க சொன்னோம். ஆ அதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங் எபிசோடோட கொண்டு வந்திருக்கோம். இன்ட்ரஸ்டிங்கோட இது வந்து ஒரு ஃபன் அண்ட் பேண்டரா போகும். ஆ ஆர்சனல் வெர்சஸ் செல்சி. அந்த ஆர்சனல் அண்ட் செல்சியோட ரைவல்ரி மொமெண்ட்ஸு ஒரு பேண்டர் செஷன் மாரி நம்ம பண்ணிடலாம். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க பிஜி மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுது. இல்ல ப்ரோ, இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் இல்ல அந்த ஆயிருக்கேன் கப் ஃபைனல் அப்புறம். யா ஏன்னா செல்சிக்கு பரவாயில்ல 2 பேர் இருக்கோம். நான் இன்னொருத்தரை கூட கூட்டு வரலாம்னு நினைச்சேன் பேண்டருக்கு. இந்த பக்கம் ஆள் சேர்க்கறதுக்கு. யா நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. எப்படி நீங்க ஆர்சனல் ஃபேன்? ஏன்னா நானும் அர்ஷதும் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டோம் செல்சியை பத்தி. நாங்க எப்படி செல்சி ஃபேன் ஆனோம் அப்படின்ட்டு. மக்களே, நாங்க செல்சி எபிசோடுன்னு தனியா ஒரு 2 இது பத்தி பேசணும். நாங்க 2000 early 2000ஸ்ல மேனேஜர்ஸ், கிளப் பத்தி, பிளேயர்ஸை பத்தி நம்ம போட்டோம். அதோட 2 பார்ட்டுமே நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் லிங்க். மறக்காம அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ப்ரோ நீங்க சொல்லுங்க, எப்படி ப்ரோ ஆர்சனல் ஃபேனா நீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுட்பால் நினைவு தெரிஞ்சு பார்த்தது 2010 வேர்ல்ட் கப். இந்த சாமினா மீனா அப்போ அந்த டைம்ல தான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டோர்னமெண்ட் பார்க்குறேன், ஃபுட்பால் டோர்னமெண்ட். அப்போ நான் கிளப் ஃபுட்பால் என்ன கிளப்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் என்னன்னு தெரியாது, ஜென்ரலாக ஐடியா இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு அந்த வேர்ல்ட் கப்பில் பிடிச்ச டீம் வந்து கானாவா இருந்துச்சு. ஏன்னு தெரியல, அண்டர் டாக் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். கானா மேட்சஸ் பார்த்துருந்தேன். அப்புறம் அதில் அசமஹா ஜியான்னு ஒருத்தர் இருப்பான், ஸ்ட்ரைக்கர். ஓகே, எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு ரொம்ப, ஏன்னு தெரில. பட் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவன் அந்த கரெக்டாக வேர்ல்ட் கப் முடிச்சார். நெக்ஸ்ட் சீசன் வந்து சண்டர்லாண்டுக்கு மூவ் ஆனா. ஸோ அப்போ வந்து நான் உட்காந்து சண்டர்லாண்ட் மேட்சஸாக பார்க்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட, ஜியான் ஆடுறதுனால. அப்புறம் தான் ஒரு மேட்ச்சில் ஆர்சனலுக்கும் சண்டர்லாண்ட் மேட்ச் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு ஆர்சனல் ஒரு டீம் இருக்குன்னே தெரியும். அப்ப தெரியும்னு இல்ல பட் ஆர்சனல் அப்ப பார்த்தேன். அப்புறம் அந்த சீசன் டைட்டில் சேஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப நான் வந்து ஆர்சனல் ஃபேன் கிடையாது. அந்த சீசன்ல தோத்துருவாங்க, டைட்டில் செகண்ட் பிளேஸ் வருவாங்க, செகண்டா தேர்ட் வருவாங்கன்னு தெரியல. பட் தே won't win the title. பட் மோஸ்ட்லி டிசம்பர் டைம்லாம் லீடிங்லாம் இருப்பானுங்க எப்பவும் மாதிரி. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் நெக்ஸ்ட் சீசன் வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியல, நிறைய அப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி சரி ஆர்சனல் ஃபேன் அந்த பேர் நல்லா கேட்சியா இருக்கு, ஆர்சனல், மீஜெல்லாம் சும்மா சிட்டி நேம்ஸா இருக்கு அப்படின்ட்டு, ஓகே லெட்ஸ் ஸ்டிக் வித் ஆர்சனல் அப்படின்னு போயிட்டு ஆர்சனலோட ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்போ சொல்ல போனா பேரை வச்சு ஃபேன் ஆயிருக்கீங்க கடைசி. அப்படி இல்ல, பட் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. சண்டேல நான் அந்த சீசன் ரெலிகேட் ஆயிட்டாங்களா? இல்ல மேபி இருக்கலாம். இல்ல ஒரு 2-3 சீசன் தான் டேரன் பென்னிட்ட கோல் அடிப்பான், ஷார்ட் ஃபுட்பால் எத்துவான், அது பலூன் பட்டு உள்ள டிஃப்ளெக்ட் ஆகி போகும் ஒரு மேட்ச்ல, அந்த சீசன்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் ஆக்சுவலா நான் ஆர்சனல் எனக்கு எப்ப தெரியும்னா, சின்ன வயசுல நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது நான் தாத்தாவோட டிவி பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்து சும்மா ஏதாச்சும் ஃபுட்பால் வரும். அப்போ எங்க தாத்தா சொல்லுவாரு, ஆர்சனல் டீம் தெரியுமா, ஆண்ட்ரி அப்படின்னு. அப்போ எங்க தாத்தா ஆமா ஆண்ட்ரி ஃபேன், ஆண்ட்ரி ஃபேன் போல அவரு. அப்போ வந்து ஆண்ட்ரின்னு தியரி ஆண்ட்ரி தெரியுமா, பாடுறா எப்படி ஆடுறான் பாரு அப்படின்னு இப்ப காமிப்பாரு. எனக்கு அதான் ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்சனல் அந்த கேட்டது அப்பதான் நானு. அப்ப அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 6-7 இயர்ஸ் அப்புறம் சப்கான்சியஸ்ல எனக்குள்ள போட்டுச்சு நினைக்கிறேன், அது சப்கான்சியஸ்ல. அப்போ தாத்தால இருந்து நான் வந்து 2005ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம் நாங்க. நான் அர்ஷத் ப்ரோவும் எப்படின்னு தெரியல. ஆனா வந்து ப்ராப்பரா நீங்க சொன்ன மாதிரி அந்த 2010 வேர்ல்டு கப் தான் ப்ரோ வந்து சொல்ல போனா 90s கிட்ஸ் எல்லாமே அந்த வேர்ல்டு கப் 2010ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க போல. ஏன்னா யாரை கேட்டாலும் அந்த 2010 வேர்ல்ட் கப் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் இம்ப்ரெஷன் கொடுத்துச்சு. அதுல இருந்து சூப்பரா பார்க்க ஆரம்பிச்சோம். நான் 2000 அதுக்கு முன்னாடி ஹெட்பட் பண்ணுவான்ல 2006 வேர்ல்டு கப்னு நினைக்கிறேன். ஜிடேன் ஹெட்பட் பண்ணுவான். அப்போ வந்து நைட் மேட்சஸ் இருக்கும். அப்ப வந்து ஒரு 5th or 6th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்பாவோட பார்ப்பேன். அப்பா வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால் பார்ப்பாரு.
அப்போ வந்து எனக்கு ஃபேவரட் டீம்ஸ்லாம் கிடையாது. அவருக்கு வந்து இந்த லூயிஸ் ஃபிகோ தெரியும்ல? லூயிஸ் ஃபிகோ போர்ச்சுகல் சப்போர்ட்டர் அப்பா. லூயிஸ் ஃபிகோலாம் அப்படி பார்ப்பாரு. என்னன்னு தெரியாம கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனா வந்து எங்க பார்த்த சித்தப்பா வந்து செல்சி சப்போர்ட்டர் எனக்கு. அதனால அந்த 2005ல இருந்து அப்படியே மெதுவா செல்சி சப்போர்ட் பண்ணி அப்பெல்லாம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நான் பெருசா நீ பெருசா அப்படின்ட்டுலாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. செல்சி யுனைடெட் ஆர்சனல் அப்ப பெரிய ரைவல்ரி கிடையாது. ரைவல்ரி 2005க்கு முன்னாடி இருந்துச்சு. அப்படியே படிப்படியா குறைஞ்சு வந்துச்சு. சோ டாக்கிங் அபவுட் திஸ் ப்ரோ ரைவல்ரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை பேசிடலாம். நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து கட்சி மாறி இருக்காங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஆர்சனல் செல்சிக்கு பெரிய ரைவல்ரி இருந்தாலுமே அவங்க பிளேயர்ஸ் அந்த மார்க்கெட் இருக்குல்ல அந்த ஸ்வாப்பிங் பிளேயர்ஸ் வந்து அது வந்து நல்லாவே ஒரு பிசினஸ் மாதிரி போச்சு. அர்ஷத் ப்ரோ உங்களுக்கு நல்லா போச்சு, எங்களுக்கு எங்க போச்சு நல்லா இல்ல இப்பதான் போயிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா ஆவரேஜ் கெப்பான்னு வச்சிருக்கீங்க. நல்ல இந்த கவுண்டமணி சொல்லுவான்ல, அடே தகப்பா கால் நூற்றாண்டுக்கு அடுத்து உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு. நாங்க வாங்கினது யோசி பெனாயூன் அப்படின்னு ஒருத்தன் லோன்ல எடுப்பானுங்க. அப்போ அது லோன்ல வந்தா இல்ல. நான் ஸ்டார்டிங்ல இருந்துன்னா இப்போ நம்ம அந்த நீங்க சொன்னீங்க 2004 அந்த இன்வின்சிபிள் சீசனு, அதுக்கப்புறம் 5-6 அப்புறமே அந்த ஷாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்ம ஆஷ்லி கோல் வாங்கிட்டு கரெக்டா நம்மளுக்கு வந்து ஒரு லெஃப்ட் பேக் தேடிட்டு இருந்தோம். கரெக்டா ஆஷ்லி கோல் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டு நம்ம வில்லியம் கேலஸ் கொடுத்தோம். ஸ்வாப் வச்சு நினைக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. சரியான பிளேயர் ஆஷ்லி கோல். ஸோ வந்து அவங்களுக்கு ஆனா வில்லியம் கேலஸ் அப்போ வந்து கொஞ்சம் நல்ல ப்ராமினன்ட் நேம் தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைச்ச மாதிரி. ஆனா என்னன்னா அதுக்கு அந்த டைம் பீரியடே வந்து அர்சனல் டீம் அந்த இன்வின்சிபிள் டீமே கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அவங்களோட பவர் அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சு. நம்ம தான் அப்போ வந்து டீம் நம்மளுக்கு வந்து பயங்கரமா செட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதான் நானே சொல்லணும், இந்த ரைவல்ரி நீங்க பாத்தீங்கன்னாலே ரெண்டு டீமே பீக்ல இருந்த டைம். இப்ப டைட்டில் ரேஸ் போன டைம்னா இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல நீங்க சொல்லவே முடியாது. நம்ம அந்த இன்வின்சிபிள் சீசனுக்கு அடுத்த சீசன் வந்து நம்ம டைட்டில் வின் பண்ணுவோம். அந்த சீசன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச டைட்டில் ரேஸ் இருந்தோம் ரெண்டு டீம். அது வந்து பயங்கரமான கரெக்டா ஜோசே மோரினோ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் கரெக்டா இன்வின்சிபிள் வின் பண்ணிட்டு வராங்க. சரி அடுத்த சீசன் அர்சனல் தான்ப்பா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது ஜோசே மோரினோ வந்து டேய் நான் இன்வின்சிபிள் சீசனுக்கு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரே ஒரு லாஸ் தான், அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி ஒரு லாஸ்ல டைட்டில் இருக்கும். அது வந்து பயங்கரமான சீசன். ஆனா அதுக்கப்புறமே வந்து எனக்கு வந்து ரெண்டு டீமுமே பீக்ல இருந்து நம்ம பார்த்துட்டு ரைவல்ரி நீங்க சொன்ன மாதிரி யுனைடெட் செல்சி இருந்திருக்கு. இப்போ வந்து அர்சனல் சிட்டின்னு இருக்கு. ஆனா செல்சி அர்சனல் நம்ம அந்த டைட்டில் ரேஸ் பீக்ல இருந்தது வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அது வந்து இப்ப நம்ம காலத்துக்கும் முன்னாடி வந்திருக்கு. இப்ப வந்து பிஎல் ஆரம்பிச்ச புதுசுல வந்து 1990ஸ்ல அந்த லீகே சேஞ்ச் ஆச்சு. அந்த சேஞ்ச் ஆச்சு அந்த புதுசு அப்ப 1990s அப்போ யுனைடெடும் ஆர்சனலும் ரெண்டு பேரும் வந்து சரியா ஃபைட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்போ வந்து ஆர்சனல் பெரிய டீம். உங்க தாத்தா கேட்டா தெரியும். உங்க தாத்தா அந்த டைம்ல அவர் சப்போர்ட் பண்ணிருப்பாரு நல்லா. அப்புறம் நடுவில் லிவர்பூலும் வந்துச்சு. லிவர்பூல் கூட வந்து இந்த சாம்பியன் பிஎல்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு பார்க்லேஸ் பிரீமியர் லீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து அது ஸ்ட்ராங் டீமா இருந்துச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி செல்சியும் ஆர்சனலும் அந்த ப்ரீ 2000 to 2005 அந்த ஒரு 5 சீசன் தான் வந்து சரியான ரைவல்ரி போச்சு. அதுக்கப்புறம் எங்களோட இதுமே குறைய ஆரம்பிச்சிச்சு, உங்களோட இதுமே குறைய ஆரம்பிச்சிச்சு, படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு ஆக்சுவலா மெயினா அந்த எமிரேட்ஸ் ஸ்டேடியம் மூவ் ஆனோடனே அப்படியே ஃபைனான்சஸ்னால அப்படியே கீழே போயிட்டு இறங்கி போயிட்டு இப்போ கடைசி இப்பதான் லோன் கட்டி முடிச்சோடனே தான் ஸ்பெண்டிங் எல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. இதை பத்தி பேசணும்னா ஆர்சனல் ஹிஸ்டரியை பத்தி பேசணும்னா வெங்கர் தத்தா வந்து அவங்களோட கோட் மேனேஜர் பங்கு பெரிய பங்கு அவரோட பங்கு ஆர்சனலுக்கு எவ்வளவு 20 இயர்ஸ்க்கு மேல 24 இயர்ஸா? ஆமா சம்திங் 20 இயர்ஸ் 24 இயர்ஸ்ல இல்ல எவ்வளவு எப்போ போனாரு 16 சீசனா 17 20 இயர்ஸ் கிட்ட இருக்கும். 1998ல அப்பாயின்ட் பண்ண நினைக்கிறேன். அப்போ வந்து அதுக்கு 1998 97 ஒரு 3 டைட்டில் அடிச்சாரு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஃபுல்லா எஃப்ஏ கப் தான். ஃபர்ஸ்ட் அவர் இங்கிலீஷ் ஃபுட்பாலுக்கு அவர் தான் அந்த ஃபிட்னஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு போல. அப்போ
லைக் நான் ரீட் பண்ணியிருக்கேன் அதை பத்தி. முதல்லாம் பப்பு போய் பீர் அடிச்சுட்டு அடுத்த நாள் ஆட வருவாங்களா அந்த அந்த டைம் பிளேயர்ஸ் 1980s early 90sலாம். அப்புறம் வெங்கர் வந்தோடனே தான் அந்த ஃபிட்னஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நியூட்ரிஷன் எல்லாம் கரெக்டாக வச்சு லைக் இங்கிலீஷ் ஃபுட்பாலே சேஞ்ச் பண்ண அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஃபிட்னஸ் அந்த ஒரு ஸ்டைலு நம்ம நம்ம 2000 to 2005 பீரியடுக்குள்ள போவேன். ஏன்னா எனக்குமே அவ்வளோ தெரியாது அந்த ஃபுட்பால்லாம் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா தியரி ஹென்ரியுமே நம்ம வந்து காதால தான் நான் கேட்டிருக்கேன். நானுமே வந்து அவன் ஃபுட்பால்ல நிறைய பார்த்தது இல்லை. 2005 பிஜி போட்ட இன்வின்சிபிள் சீசன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அதாவது டாக்குமெண்ட்ரி அது ஒரு முக்கியமான சீசன். ஏன்னா பார்த்திருக்கேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான சீசன் பிஎல்ல. ஏன்னா இன்வின்சிபிளா வின் பண்ண ஒரே டீம் வந்து ஆர்சனல் தான். கோல்டன் ட்ராஃபி வர கொடுத்தாங்க. ஸோ வந்து அந்த சீசன் வந்து பயங்கரமா இருந்துச்சு ஆர்சனல் டீம். எப்படின்னா அவங்கள தோக்கடிக்கவே முடியாது அத மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு டீம். ஆனா என்ன அதுக்கப்புறமே அந்த டீம் வந்து அவங்களால வச்சுக்க முடியல. அந்த டீம் வந்து வச்சு அவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். யாரும் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இன்வின்சிபிள் ஆகி டைட்டில் ஜெயிச்சோடனே நெக்ஸ்ட் 21 years டைட்டிலே ஜெயிக்க மாட்டாங்கன்னா யாருமே அப்போ வந்து ஃபோர்காஸ்டே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அந்த சீசன் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் நினைச்சிருப்பாங்க அவ்வளவு ஆர்சனல் தான் ஃபுல்லா டாமினேட் பண்ண போறாங்க. இனிமே யுனைடெடோட டாமினேட் முடிஞ்சுன்னு நினைச்சிருப்பாங்க. பார்த்தா அப்படியே உல்டாவாயிடுச்சு. அந்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ அந்த ஸ்வாப்பிங் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். ஆர்சனலோட மெயின் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிகாஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து கோல் ஆகட்டும், ஆஷ்லி கோல் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சொல்ல போனோம்னா இன்னும் சொல்ல போனா நான் எழுதி வச்சிருக்கேன். ஒலிவர் ஜிரோட் இல்ல அது செல்சில இருந்து போனவங்க. நான் ஆர்சனல்ல இருந்து வந்தவங்க சொல்றேன். ஆர்சனல்ல வந்து மெயின் பிளேயர்ஸா இருந்திருக்கானுங்க. நிறைய ட்ராஃபிஸ்க்கெல்லாம் எஃப்ஏ கப் இந்த மாதிரி நிறைய ட்ராஃபிஸ்க்கெல்லாம் வந்து கை கொடுத்துருக்காங்க அவங்க. ஆனா வந்து அவங்க வந்து ஆர்சனல்ல இருந்ததோட செல்சில வந்து நான் செல்சி ஃபேனா நான் பேசல. ஆனா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு நிறைய ட்ரோஃபிஸ் அடிக்கணும்ட்டு இங்க வந்துட்டு நிறைய என்ஜாய் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆமா ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அந்த லிஸ்ட் வந்து வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆஷ்லி கோல் அதான் ஸ்டார்டிங் அவன்ல வந்து ஆரம்பிச்சிட்டு அவன் வந்து அப்ப வந்து இன்வின்சிபிள் சீசன்ல இருந்தான்னு நினைக்கிறேன். ஆஷ்லி கோல் இல்ல அடுத்த சீசன்ல இருந்து வந்தானா அவங்க அகாடமி பிளேயர் தான். அகாடமி பிளேயரா இல்லாட்டி எங்க இருந்தோ வாங்கினது இல்ல, அது சரியா தெரியல. ஆனா வந்து அவன் வந்து நம்மளுக்கு சரியான எப்படின்னா அவன் வந்தப்போ வந்து எல்லாரும் வந்து ரொம்ப அந்த ரைவல்ரி வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீ வந்து போலாம் அகாடமி பிளேயரா ஆமா பிரீமியர் லீக்ல பெஸ்ட் லெஃப்ட் பேக் அப்படினுவாங்க. கேஷ்லின் வச்சாங்க. ஆமா ஆமா காசுக்காக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நிறைய பேண்டரு நிறைய பண்ணாங்க. ஆனா அப்போ வந்து கொஞ்சம் பயங்கரமான ரைவல் இருந்துச்சுல. ஸோ வந்து எல்லாரும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. பார்த்தா ஆஷ்லி கோல் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பெஸ்ட் லெஃப்ட் பேக் இந்த பிரீமியர் லீக் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து அப்படியே கேம் வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்சனல்ல இருந்ததை விட இந்த செல்சிக்கு வந்து பயங்கரமா கேம் எலிவேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க சொன்ன ஃபேப்ரிகாஸ் வந்து ஸ்ட்ரைட் ஸ்வாப் கிடையாது. ஆக்சுவலா பார்சலோனா போனா பார்சலோனால வந்து திருப்பி ரீசைன் பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்சனலுக்கு தான் சான்ஸ் கொடுத்தான், நீங்க சைன் பண்ணிக்கலாம். ஆர்சனல் வந்து வழங்கும் போல அந்த டைம் பீரியட்ல எமிரேட்ஸ் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் காசு இல்லப்பா அப்படின்னு எமிரேட்ஸ் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலைதான் எவன் வந்தாலும் காசு இல்லப்பா அப்படின்றாங்க. சோ வந்து அந்த நேரத்துல வந்து செல்சி கரெக்டா மொரினோ வந்தான் தூக்கிட்டு வந்து. அதுக்கப்புறம் ஃபேப்ரிகாஸ் இப்போ ஒரு இன்டர்வியூல சொன்னான், நான் வந்து எதிரே பார்த்த கிடையாது. ஏன்னா ஆர்சனல் ஒரு அகாடமி பிளேயரு, அடுத்த கேப்டன் ஹென்ரிக்கு அப்புறம் இவன் தானே நம்மளுக்கு பெஸ்ட் பிளேயர்னு அவ்வளவு எதிர்பார்த்தாங்க ஃபேப்ரிகாஸ. ஆனா அவன் ஆர்சனல்ல வந்து எதுவுமே பண்ண முடியாம பார்சலோனா போனதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிப்பான்னு நினைக்கிறேன், நான் நினைச்சு கூட பார்த்த கிடையாது செல்சிக்கு இதை மாதிரி நான் ஒரு பிளேயர் ஆவேன். இப்போ வந்து செல்சில இருந்து நான் போகும்போதே வந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல்லாம் பண்ணிருப்பான். அதான் சொல்லிப்பான், இதெல்லாம் நான் எதிரே பார்த்த கிடையாது. ஆர்சனல் இருக்கும் போது அவ்வளோ ஆர்சனல் தான் ஃபுல்லா த்ரூ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா செல்சிக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபேப்ரிகாஸ் ஜிரோடு அதே மாதிரி தான் ஆர்சனல்ல வந்து எல்லாரும் தேவனை அனுப்பிச்சு விட்டா போதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைம் பீரியட். ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஜிரோடு. ஆனா செல்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கிளினிக்கல் ஆகி அந்த யூசிஎல் யூரோப்பா லீக் எல்லாம் அடிக்க வின் பண்ணி ஸோ வந்து அது பயங்கரமான டிரான்சிஷன் ஆச்சு ஆர்சனல் வந்து செல்சி. அதே சமயம் இந்த சைட்ல இருந்து போன பிளேயர்ஸ்ல எடுத்துக்கோங்களேன்,
வில்லியன் ஆகட்டும், இந்த சைட்ல இருந்து போனவங்க they finished their careers and wanted to prolong their என்ன லைஃப் இன் லண்டன். அவ்வளவுதான். அத வச்சு போன மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாத பைஸ். லூயிஸ், நான் வந்து பேண்டருக்காக மட்டும் சொல்லல நானு. எதுக்குடா இந்த மாதிரி சைன் பண்றீங்கன்னு அப்படி பண்ண ஒரே ஒரு உருப்படியான சைன், அதுவுமே வந்து அர்ஷத் ஒத்துக்க மாட்டாரு. நான் சொல்லிட்டே இருப்பேன், மடுவக்கேவ நம்ம கொடுத்துருக்க கூடாது, மடுவக்கேவ நம்ம கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் நானு. நீங்க பண்ண ஒரே ஒரு உருப்படியான சைனிங் அதுதான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இல்ல ஹேவர்ட்ஸ் அந்த கணக்குல இருக்காரு. ஹேவர்ட்ஸ், யா. அவங்க எல்லாம் 50-50 தான் வின் பண்ணாதான் கணக்குல எடுத்துப்பேன். வின் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னா ஃபெயிலியர்ஸ் தான் அவங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யா, அந்த லிஸ்ட்ல செக்குமே வந்து நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உங்களுக்கும் 2 சீசன் இருந்தானா அர்சனல்ல? 2-3 சீசன் இருந்தானா? ஆமா, 2-3 சீசன் நினைக்கிறேன். யா யா அப்படியே நம்ம இப்ப ஆர்சனல் வெர்சஸ் செல்சி அப்படின்னாலே சில ஐகானிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இதை வந்து சும்மா ஒரு பழசெல்லாம் அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது அந்த யூரோப்பா லீக்கோட ஃபைனல் தான் ப்ரோ. அது ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஆர்சனல் வெர்சஸ் செல்சி ஃபைனல் யூரோப்பா லீக் 2019 நினைக்கிறேன், இல்ல ப்ரோ? 2019. அப்போ வந்து செல்சியுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பயே வந்து மேனேஜர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பான் ரோமன் அப்ரோமேச் டைம் பீரியட்ல. பட் அப்பதான் வந்து இவன் கான்டே போயிட்டு சரி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கான்டேக்கு அப்புறம் தானே சரி ப்ரோ? ஆண்டனியோ கான்டே சரி வந்திருக்கான். சரி வந்துட்டு ஒரு டீம் ஒரு ஜெல் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. அங்கங்க இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிஎல்ல ரொம்ப அடி வாங்கினோம். அப்போ வந்து இந்த யூரோப்பா லீக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இதா இருந்துச்சு எங்களுக்குமே உங்களுக்குமே. நீங்களுமே அந்த பழைய அந்த 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 இபிஎல்ல இருக்கிற பெரிய ஸ்ட்ராங் டீம்ங்கிறதுல இருந்து அடி வாங்கி நீங்களும் எஃப்ஏ கப், கம்யூனிட்டி ஷீல்டுன்னு மட்டுமே அடிச்சிட்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்குமே இந்த இது வந்து பெரிய ட்ராஃபியா இருந்துச்சு அடிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 இங்கிலீஷ் சைடு வந்து ரொம்ப நாள் கழிச்சு மோதுனாங்க ஒரு பிக் யூரோப்பியன் டோர்னமெண்ட்ல. ஆமா, நான் ஆக்சுவலா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடுவோம் தான் நினைச்சேன். பார்த்தா இப்போ 4-1 5-1 4-1 ஒலிவர் ஜிரூட்லாம் கோல் அடிப்பான். ஜிரூட் வந்து ஆமா ஆமா. ஆக்சுவலா அந்த சீசன் எங்களுக்கு நல்ல பெஸ்ட் பிளேயரே ஹென்ரிக் மிகிட்டாரியன் தான். அந்த ஸ்டேடியம்ல அந்த கண்ட்ரில அவனை நாட் அலவுட்னால அவனை ஆட முடியல அந்த ஃபைனல்ல. ஸோ அது ஒரு பிக் மிஸ் ஆயிருந்துச்சு எங்களுக்கு ஆர்சனலுக்கு அந்த மேட்ச். அப்புறம் இன்னொன்னு எனக்கு ஒரு மூமெண்ட் சொல்லணும்னா ஹசார்டு ப்ரோ. உங்களுக்கு தெரியும் ஈடன் ஹசார்டு வந்து ஆர்சனல்னாலே வந்து ஒரு தனி இதுல விளையாடுவான், குஷி ஆயிடுவான். அந்த ஒரு மீம் பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல. அந்த வந்து ஒரு செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செல்சி பிளேயர்ஸ் டேவிட் லூயிஸ், ஹசார்டு, மேட்டா எல்லாம் வந்து அப்படியே கையை கட்டிட்டு ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பண்ணுவாங்க. அப்ப வந்து ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீம் அப்படின்னு ஏதோ இன்டர்வியூ கேட்பாங்க. அப்ப ஆர்சனலுமா. அப்ப வந்து ஹசார்டு வந்து ஒரு நமுட்டமா சிரிப்பான். அந்த மீம் பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மீம். அது மாதிரி ஹசார்டு வந்து அந்த 2017 கேம்னு நினைக்கிறேன், துண்டா ஒரு கோல் எடுத்துட்டு வருவான் பின்னாடி அவன் ஓன் ஹாஃப்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொசல்னின்னு நினைக்கிறேன், கொசல்னிய வந்து பீட் பண்ணிட்டு அப்புறம் கொக்லின் இருப்பான், கொக்லினை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே துண்டா திருப்பி கொசல்னி வருவான். நட்மக் மாதிரி பண்ணி நீங்க வந்து இவ்வளவு விவரிக்க வேணாம். நீங்க வந்து ஃபுல்லா செல்சி ஐ பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தா அவர் ஆர்சனல் ஃபேன் வந்து கவலைப்படக்கூடாது. நீங்க வந்து ஃபுல்லா நல்ல விவரத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கோல் ஞாபகம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால் பார்க்குற எல்லாருக்குமே அந்த கோல் ஞாபகம் இருக்கும்னு. அது ஒண்ணு. அப்புறம் ராபன் வேன் பெர்சி ப்ரோ. ராபன் வேன் பெர்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் கண்ட்ரியோட ப்ரோ. நான் ஒரு மேட்ச் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேவரட் மேட்ச் வந்து லைக் அந்த 11-12 சீசனோ 12-13 சீசன் தெரியல, வாம்பர்சி ஹேட்ரிக் அடிப்பான் நினைக்கிறேன் ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்ல. ஹேட்ரிக்கா பிரேஸா தெரியல. நாங்க வந்து 5-2 ஜெயிப்போம் நினைக்கிறேன் அந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் வந்து லாம்பார்ட், டெரி அவங்க எல்லாம் ஹெட்டர் அந்த மாதிரி அடிப்பாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லீட் எடுப்பாங்க செல்சி, அப்புறம் வந்து கம்பேக் பண்ணி ஆர்சனல் ஜெயிப்பாங்க அந்த மேட்ச். அது ஞாபகம் இருக்கு நல்லா.
யா ப்ரோ ரீசென்ட் மெமரியில இன்னொரு மேட்ச் இருக்கே பொச் சீசன்ல வந்து பொச்சடினோ சீசன்ல 5-0 வின் பண்ணுவீங்களே 5-0 5-1 ஒண்ணு அதுக்கப்புறம் நீங்க 2-3 எங்கட்டியா கூட 2 கோல் அடிப்பான் நடுவுல 2020 கோவிட் சீசன் நினைக்கிறேன். டுச்சல் சீசன் வந்து 4-2 அது நல்லா இருக்கும் அந்த மேட்ச். யா எங்கட்டியா அது நினைச்சு கூட பாக்கல. எங்கட்டியாலாம் ஒரு 2 கோல் அடிப்பான். அது அப்புறம் அன்னைக்கு அது வந்து மிட் நைட் மேட்ச் 2:30 3:30 இந்தியன் டைம்ல. சரி தோக்கதான் போறான் அப்ப தூக்கிட்டு எழுந்துச்சு பார்த்தா அப்பதான் உட்காந்து ஹைலைட்ஸ் பார்த்தேன். யா அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நோட்டபிள் மேட்ச் எழுதி வச்சிருக்கேன் நான். என்ன அப்படின்னா ஆர்சனல் வெங்கருக்கும் மொரினோக்கும் சண்டை வரும். டச் லைன்ல சண்டை வரும். சரியான சண்டை வரும். அதான் 1000 மேட்ச் நினைக்கிறேன் இல்லையா? இல்ல அது 1000 மேட்ச் இல்லன்னு நினைக்கிறேன். 1000 மேட்ச்க்கு முன்னாடி அந்த மேட்ச் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் 1000 மேட்சும் தோப்பான். ரொம்ப ரொம்ப மோசமா தோப்பானுங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா ஆர்சனல் வெங்கருக்கும் வந்து மொரினோக்கும் ஆகவே ஆகாது. அண்ட் எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருப்பான் வெங்கர். அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் மேனேஜர். யா அது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட். மொரினோ ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாங்க. ஆர்சன் வெங்கர் வந்து பயோகிராபி ஆட்டோபயோகிராபியோ ஏதோ ஒரு புக் போட்டிருப்பான். அதுல வந்து மொரினோ மென்ஷனே பண்ணிக்க மாட்டான். மொரினோ சொல்லிருப்பான், ஆமா அடிக்கடி என்கிட்ட தோத்தா எப்படி என் பேரை மென்ஷன் பண்ணுவான் அப்படின்னு. சரியா அவங்க 2 பேருக்கும் அந்த மேட்டர் ரைவல்ரி எப்படின்னா அர்சனல் செல்சி ரைவல்ரினாலே மெயினா இவங்க 2 பேர் ரைவல்ரி தான் நம்மளுக்கு ஞாபகம். ஏன்னா அவங்க 2 பேரும் அப்படி வந்த ஸ்டார்டிங்ல வந்ததுல இருந்தே நல்ல மோதிக்கிட்டாங்க. அது வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி ட்ரோக்பா ஒரு ஃப்ரீ கிக் அடிப்பான் ஒரு மேட்ச். சூப்பர் ஃப்ரீ கிக் ஒன்று அடிப்பான். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு. சரியான ஃப்ரீ கிக் அடிப்பான். அடிச்சுட்டு திருப்பி வந்து மொரினோவோட சேர்ந்து வெங்கரை வம்புழுப்பான். சோ நான் என்ன சொல்றேன்னா பிளேயர்ஸுமே அந்த பேண்டர்ல வந்து மேனேஜரை வம்புழுக்கிற பேண்டர்ல எல்லாம் இருப்பாங்க. அது ஒண்ணு. ஆமாமா. யா யா ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ ஒரு ஃபன்னி மொமெண்ட் இது ஞாபகம் இருக்கா? யா கீரன் கிப்ஸ் வந்து சேம்பர்லின் வந்து ஹேண்ட்பால் பண்ணுவான், மாத்தி சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. யார் ஹேண்ட்பால் பண்ணி நம்ம மறந்துருச்சு சரியா லைக் ஞாபகம் இல்ல. பட் அது லைக் ஃபன்னி. இன்னும் அதை பண்ணி அந்த மாதிரி நம்ம யாரும் ஒரே மாதிரி இருப்பானுங்க. நல்லா பஸ்கட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சேமா இருப்பானுங்க. இன்னும் நோட்டபிள் சில நேம்ஸ் எல்லாம் இருக்கு ஆர்சனலுக்கு. தியோ வால்காட்லாம் வந்து ஒரு சரியான பெர்ஃபார்மர். வால்காட் ஆகட்டும், அதே மாதிரி ஜிரோடு ஆகட்டும் எல்லாமே நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தானுங்க. பட் அந்த கால ஆர்சனலோட இப்ப இருக்கிற ஆர்டெட்டாவோட சைடை பத்தி என்ன நினைக்கிறீங்க கம்பேர் பண்ண? ஏன்னா வந்து நீங்க வந்து 90s கிட்ஸ் நீங்க எல்லாம், அதாவது நீங்க 2010ல இருந்தா நீங்க வந்து ஆர்சனல் ஃபுட்பாலே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க பார்க்க ஆரம்பிச்சு எந்த மேஜர் ட்ரோஃபிஸும் அடிச்சது இல்ல. இது தவிர FA கப் தவிர எந்த மேஜர் டோர்னமெண்ட்ஸும் அடிச்சது இல்ல. ஸோ வந்து இப்போ வந்து இன்ஃபேக்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் பேரே வந்து 2 சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அர்சுத்திட்ட. 2 சுந்தரம் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. PL ட்ரோஃபியும் சரி, சாம்பியன்ஸ் லீகும் சரி, இந்த சைடு FA கப்பும் சரி, 3ல நீங்க கம்பேர் பண்ண என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? வெங்கர் தாத்தா பண்ண சைடு நல்லா இருக்கா, இல்ல இப்ப ரீக்ரூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அது வந்து நல்லா இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வெங்கரோட இன்வென்சிபிள்ஸோட கம்பேர் பண்ண முடியாது. லைக் அவங்க வந்து தனி ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்காங்க. லெஜெண்டரி ஸ்டேட்டஸ். எல்லா டீம்ல 11 பிளேயர்ஸும் லைக் எலீட் பிளேயர்ஸ். இங்க வந்து இப்போ நாங்க ஜெயிச்சாலும் இவன் எலீட் லைக் 11 பிளேயர்ஸ் எலீட்னு சொல்ல முடியாது. நாங்க டிஃபென்ஸ் சொல்லலாம், டெக்லன் ரைஸ் சொல்லலாம், அவ்வளவுதான். மீதி யாரையும் சொல்ற மாதிரி இல்ல அட்டாக்ல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் he wants to get the job done in the season. Like last season second வந்து கடைசி முடிவு பண்ணிட்டான் 1-1 அடிச்சே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. So let's see, hopefully it works out for him. Yeah ப்ரோ அந்த பாயிண்ட்ல என்னன்னா, இப்போ ஆர்சனல் ஃபேன்ஸ் எப்பவுமே அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் கொண்டு வர்றது எப்படின்னா, அந்த நம்ம நாமினேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஃபுட்பால் அந்த ஸ்டைல் தான் சொல்லுவாங்க. இப்போ ஆர்சனல் ஸ்டைல் வந்து பயங்கரமா அந்த பார்சலோனா டிக்கிடாக்காக்கு ஒரு ஈக்குவலா தான். PL ஆடுற டீம்னா ஆர்சனல் கீழே. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து போரிங் ஃபுட்பால், நீங்க வந்து ஃபுல்லா டிஃபென்ஸ் இது பண்ணி தான் வின் பண்ணீங்க அப்படின்னு. ஆனா இப்போ அப்படியே மாறிடுச்சு. இப்போ அவங்க அந்த ரூட் எடுத்து நீங்க சும்மா 1-0 இப்போ வின் பண்ண போறாங்க.
சோ வந்து அந்த ஒரு இன்னும் சில ஃபேன்ஸ் வந்து அந்த இது இருக்கும், எங்களுக்கு அந்த அர்சனல் அந்த ஃபுட்பால் தான் பிடிக்கும் அப்படின்னு. அதை பார்த்துதான் நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்க பிஜி ப்ரோ? நீங்க உங்களுக்கு அந்த ஃபுட்பால் பிடிக்குமா இல்லாட்டி உங்களுக்கு எங்களுக்கு வின் பண்ணா போதும்னு இதுன்னு சொல்றீங்களா? இந்த ஃபுட்பால் ஓகே, இந்த சீசன் மட்டும் வின் பண்ணா போதும். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து பழைய மாதிரி ஹை ஃப்ளைங் ஃபுட்பால் போயிடுவோம்னு எனக்கு தெரியும் 100%. இல்ல நீங்க பழைய மாதிரி போயிட்டேன்னு ட்ரோஃபிஸ் பார்க்க முடியாது. அது பரவாயில்ல. லைக் இந்த சீசன் லைக் அவன் சிவில பெரிய பிளாக் மார்க் ஆயிருக்கும்ல. லைக் 4th சீசன்ல செகண்ட் ஃபினிஷ் பண்ணி எதுவும் வின் பண்ணலனா லைக் a big black mark for மிக்கேல் ஆர்டெட்டா. ஆமா அது ஒண்ணு. ஸோ அந்த இமென்ஸ் ப்ரெஷர்னால தான் இப்படி பண்றான்னு எனக்கு தோணுது. வின் பண்ணிட்டானா ஃப்ளட் கேட்ஸ் வில் பி ஓப்பன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வின் பண்ணா திருப்பி பழைய மாதிரி 2 சீசன்ஸ் முன்னாடி பயங்கரமா ஆடணும். ஃப்ளூயிட் ஃபுட்பால். இல்ல எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. வின் பண்ணிட்டானா இந்த டபுள் டவுன் தான் பண்ணுவான். இந்த இதான் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி பாருங்க, இன்னும் 2-3 டிஃபெண்டர், பார்த்து மிட்ஃபீல்டர் எலியட் ஆண்டர்சன் ஃபுல்லா அவங்களுக்கு அட்டாக்கிங் பிளேயர்ஸே கிடையாது, ஃபுல்லா டிஃபென்ஸ் ஆனா இறங்கிடுவான். அண்ட் எனக்கு வந்து இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அர்சனலுக்கு அப்படின்னா, இப்ப மான்செஸ்டர் சிட்டில வந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப ஹாலாண்டு பார்சலோனா போறான்னு பேச்சு வருது. அப்புறம் வந்து அதே மாதிரி சில்வா கிளம்புறான். பெப்பு போறதா மெயின். பெப்பு போற வரைக்கும் பிரச்சனை இல்ல, பெப்பு போயிட்டா அவ்வளவுதான். இப்ப வந்து ரோட்ரியும் கிளம்புறான் ரியல் மேட்ரிடுக்கு. சோ அப்படியே மான்செஸ்டர் சிட்டி இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. சோ கிளியரா வந்து உங்களுக்கு லிவர்பூலுக்கு தான் வந்து ஒரு மெயின் இதா போகும். லிவர்பூலுமே இப்ப தடுமாறிட்டு இருக்காரு. பட் ஒரு நியூ மேனேஜர் வந்து அவங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க நிறைய. இப்போ புது பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து கிளியரா உங்க 2 பேருக்கும் பேட்டில் போகும். ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்க இந்த 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 3ல வந்து ஏதாச்சும் ஒரு 2 ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நீங்க பெரிய கிளப் ப்ரோ. இன்னும் உங்களை அடிச்சுக்க முடியாது. பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸுமே வருவாங்க, நல்ல நல்ல பிளேயர்ஸுமே வருவானுங்க. ஆல்ரெடி ஆல்வாரஸ், ஜூலியன் ஆல்வாரஸ் எல்லாம் லிங்க் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. பாப்போம் ப்ரோ. ஆனா நான் என்ன பார்த்தேன்னா இந்த மாதிரி அட்டேட்டா போகவே நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சிட்டி வந்து அட்டேட்டா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீ வாடா எங்க ஃபார்மர், அது கூட சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா அட்டேட்டா வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ண போனா ஸ்பெயின் போயிடுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போனா ஸ்பெயின் போவா. ஆமா அது கூட சான்ஸ் இருக்கு. மேட்ரிட் இல்ல பார்சிலோனா போயிடுவான்னு நினைக்கிறேன் போனா. யா சோ வேற என்ன ப்ரோ, வேற என்ன நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு? வேற என்ன ப்ரோ, அந்த 2019 யூரோப்பா லீக் அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. அது வந்து பயங்கரமான மேட்ச். எப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் சீசனு எமரி வந்து ஸ்பெஷலிஸ்ட், யூரோப்பா லீக் ஸ்பெஷலிஸ்ட். உங்க பிஜி ப்ரோ கான்ஃபிடன்ட் தான் சொன்னல, அதுல இது ஒண்ணு யூரோப்பா லீக் போனாலும் வின் பண்ணிடுவாங்க. உடனே நம்ம செல்சி ஃபேன்ஸும் கொஞ்சம் நர்வஸா இருந்தாங்க. என்னன்னா மேட்சுக்கு முன்னாடி வந்து நிறைய சரி வந்து ட்ரைனிங் உள்ள சண்டைலாம் போட்டு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நம்ம கரபா கப் ஃபைனலா தோட்டு வருவோம், கெப்பாவும் சரிக்கு போயிட்டு அந்த சீசன் ஒரு மாதம் போயிட்டு இருந்துச்சு. சரி எமரி வின் பண்ணிடுவான். அந்த இது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பியன் காம்படிஷன் வின் பண்ணலாம் நினைக்கிறேன் அர்சனல். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு கப் வின் பண்ணிக்காங்க. ஆனா மெயினா யூரோப்பா லீக், சாம்பியன்ஸ் லீக் அந்த ட்ராஃபிஸ் எல்லாம் எதுவுமே வின் பண்ண கிடையாது. சரி ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ண போறேன்னா மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தா நம்ம இறங்கி கோல் போட்டு இருக்கோம். அப்போ என்னடா அது அப்படின்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து அசாடோட கடைசி மேட்ச்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோ அவன் வந்து பெர்சனல் இதாவே எடுத்துக்கிட்டு நான் போகும்போது டிராஃபியோட போவோம்னு சொல்லிட்டு அவன் வந்து வெஸ்டர்ல எடுத்துட்டு அந்த மேட்ச் பயங்கரம் ஆடி ஜிரோடோ நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்தோடனே பார்த்தா ஜிரோட்ல கோல் போட்டு என்னடா அது நான் எதிர்பார்த்த மேட்சே வேற மாதிரி ரொம்ப டைட்டா போவோம். அர்சனல் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பயங்கரமான மேட்ச். ஜிரோடு வேற மேட்ச் முடிஞ்சிட்டு டிராஃபி வச்சுட்டு தேங்க்யூ அர்சனல் போனேன். அது ஒரு ஐகானிக் வீடியோ வராது. ஏன்னா வந்து அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆர்சனல் ஃபேன்ஸே நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தானுங்க, ஜிரோட ஃபினிஷே பண்ண மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்ட்டு. சோ அவன் வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு இங்க வந்து அதை அச்சீவ் பண்ணான், ட்ரோஃபி இது பண்ணான் அவன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா லைக் இப்போ ப்ரூனோ பெர்னாண்டஸ் பிளேயர் ஆஃப் த சீசன் மாதிரி பேஜ் போயிட்டு இருக்குல்ல 19 அசிஸ்டுக்கு. அப்போ வந்து ஓசல் வந்து டிசம்பர்லேயே 15 அசிஸ்ட் வச்சிட்டான். டிசம்பர்லேயே 15 அசிஸ்ட் வச்சிட்டான். இன்னும் ஒரு 5 அசிஸ்ட் தான் பிரேக் பண்றதுக்கு. ஜீரோன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 15 சான்ஸ் மிஸ் பண்ணிருப்பான், பிக் சான்ஸ். அதனால காண்டு எல்லாத்துக்கும். அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். அந்த 16-17 லெஸ்டர் வின் பண்ண சீசனு மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாச்சும் கொடுத்தா மிஸ் பண்ணிடுவான் ப்ரோ. அதெல்லாம் பார்த்தா செல்சிக்கு என்ன சொன்னேன், எங்களுக்குலாம் வந்து ஃபார்வர்டு வந்து ஒரு பிளேயர் செட் ஆகிறதே எவ்வளவு குதிரை கொம்பா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க.
இல்ல அதான் ஐரணி என்னன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மட்டமா பினிஷ் பண்ண ஜீரோ. நம்மளுக்கு எவ்வளவு எல்லா ஸ்ட்ரைக்கரும் மட்டம் பண்ணுவாங்க, பார்த்தா ஜீரோட வந்து இங்க கிளினிக்கலா இருந்தான். அது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு முன்னாடி என்ட்ரி பத்தி நம்ம சொல்லணும்னா அவன் கிரேட்னஸ் எப்படின்னா அவன் வந்து பிரைமரி கோல் ஸ்கோரர் தான். ஆனா நீங்க சொன்னீங்க அந்த அசிஸ்ட் ரெக்கார்ட்ல அந்த 20 அசிஸ்ட் இப்போ வர ரெக்கார்டு என்ட்ரிட்ட தான் இருக்கு. அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அவனை ஏன் கிரேட்டஸ்ட் பிரீமியர் லீக் பிளேயர் சொல்றாங்கன்னா அந்த கிரியேட் பண்றதோ கோல் ஸ்கோரிங் பண்றோம் ரெண்டுமே அவனால முடியும். சோ வந்து அவன் இன்னும் கொஞ்சம் ஹாஸ்டல் இன்னும் கொஞ்சம் இருந்தானா எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் ஸ்பாட் இன்னும் சீல் பண்ணிக்கலாம். ஆனா அவன் வந்து எனக்கு யூசிஎல் தான் வேணும்னு சொல்லிட்டு பார்சலோனா கிளம்பிட்டான். ஆனா அங்க போய் ஃபிளாப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன்ல. ஃபிளாப் ஆகல, அது அந்த ட்ரிபிள் சீசன் அடிச்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் சீசன், அது வந்து அவனுக்கு ஹிட்டான சீசன் தான், நல்லா ஆனான். யா ஒன் மோர் நோட்டபிள் நேம் ப்ரோ வந்து ஹசார்டுன்னு சொல்றோம் நம்ம. ஹசார்டு மேலேயே வந்து ஒரு அந்த நடுவில் இப்போ அந்த 2014 அந்த 2012லேருந்து 15 பீரியடு ஆர்சனல் வெர்சஸ் செல்சி வந்தாலே வந்து நம்ம செல்சி தான் டாமினேட் பண்ணுவோம் நம்ம அந்த 2012லேருந்து 15 பீரியட் வரைக்கும். ஏன்னா வந்து அப்பதான் வந்து திருப்பி மொரினோ வந்தான்னு நினைக்கிறேன், செகண்ட் இதுக்கு வந்தான்னு, தேர்ட் இதுக்கு வந்தான்னு நினைக்கிறேன், இல்ல கோச்சா வந்தான்னு. செகண்ட் டைம் வந்தான். ஒரு 2 நோட்டபிள் நேம் சொல்றேன். லாம்பார்டு, சரி லாம்பார்டுமே வந்து ஆர்சனல்னா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். டியாகோ கோஸ்டா ப்ரோ நம்மளுக்கு இருந்த ஃபார்வர்ட்லயே வந்து அவன் தான் ஒரு ப்ராப்பர் ஃபார்வர்ட் மாதிரி தெரிஞ்சான். டியாகோ கோஸ்டா ஒரு 3 சீசன் இருந்தான், 3 சீசன்லயும் வெளுத்து வாங்கிடுவான். ஆமா நீங்க சொன்ன அர்சனல் அகேன்ஸ்டாலே அந்த பிஎல் கேம்ஸ்ல எல்லாம் நல்ல பயங்கரமா ஆடுவான் கோஸ்டா. நீங்க சொன்ன மாதிரி அந்த கோல்ஸ் வந்து இப்போ வந்து அந்த டைம்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 1-0 ரொம்ப பெரிய ஸ்கோர் லைன் இருக்காது. அந்த 6-1 தவிர மீதெல்லாம் வந்து டைட்டா தான் இருக்கும். அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து கோஸ்டா வந்து பயங்கரமா வந்து அந்த கோல் ஸ்கோரிங் பண்ணி நீங்க சொன்ன அந்த கிளினிக்கலா இருந்தது. ரொக்பா கிட்ட நம்ம கிளினிக்கலா அந்த ஒரே பிளேயர் அவன் தான், ஸ்ட்ரைக்கர் வயசுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வின் பண்ணி சண்டே போட்டுட்டு இருப்பான் கோஸ்டா டிஃபெண்டர்ஸ் கூட. அவன் எல்லா டிஃபெண்டர்ஸோட இங்க சண்டை தான் போடுவான், அவனுக்கு அதான் வேலை. ஆமா இப்ப இவன் யுனைடெட்ல குன்ஹா இருக்கான்ல, அந்த மாதிரி பிளேயர் தான் கோஸ்டாவும். ஆமா ஆமா யா அதே மாதிரி மிட்ல வந்து மேட்டிக், சரி மேட்டிக்குமே மேட்டிக் ஃபேப்ரிகாஸ்ன்னு அந்த ஒரு பைவட் போகும், ஒரு பிவட் போடுவாங்க. மேட்டிக் ஃபேப்ரிகாஸ், அப்புறம் வந்து கான்டே வந்தான். அதுக்கப்புறம் கான்டே, ஜொர்கினோ கூட ஆர்சனல் அவனோட கடைசி ஏஜ் டைம்ல போனான். அவன் ஏஜ் முடிச்சுட்டு போனான், செல்சியை முடிச்சுட்டாங்க போனான். ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் ஜொர்கினோவும் ஆர்சனலுக்கு இல்ல. அவன் ஜார்ஜினியா நல்லா தான் ஆடினான். லைக் இன்னும் கொஞ்சம் எங்க இருந்தா இன்னும் செமையா ஆடி இருப்பான் நினைக்கிறேன். அவனுக்கு வயசாயிடுச்சுனால லைக் அந்த ஸ்பேஸ் எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. பட் பேனடோர்ல செகண்ட் வந்தான்ல அதுக்கு முன்னாடி சீசன் 2 சீசன்ஸ் முன்னாடி. எங்க டீம்ல இருக்கும்போது யூசிஎல் வின் பண்ணும்போது ப்ரோ. அப்புறம் வந்து ஆர்சனல் வந்து செல்சியோட எஃப்ஏ கப் ஃபைனல் வின் பண்ணுவாங்கல, ஞாபகம் இருக்கா பிஜி ப்ரோ? சான்சஸ்லாம் கோல் போடுவான் ப்ரோ. என்ன நாங்க வின் பண்ணுவோம் இல்லையா, அதுலதான் நீங்க ஸ்பெஷலிஸ்ட், எஃப்ஏக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா ரெண்டு சீசன் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஆர்சனல் வந்து. ஒன்னு செமிஃபைனல் ஒன்னு ஃபைனல் நினைக்கிறேன். ஃபைனல்ல வந்து அந்த சான்சஸ் ஹேண்ட்பால் கோல் ஞாபகம் இருக்கா? கையில பட்டு கரெக்டா வந்து கோல் போட்டுருவாங்க. கான்ட்ரோவர்சி ஆகும். ஆமா ஆமா லைக் இன்னொன்னு ஏதோ ஆரன் ராம்சி ஆஃப் சைடு இருக்க மாதிரி இருக்கும், பட் சாnchez வந்து ஆமா ஆமா யா அதே மாதிரி சாnchez, அலெக்சிஸ் சாnchez ஒரு பெரிய பிளேயர் ப்ரோ உங்களுக்கு பிஎல்ல. திடீர்னு என்னாச்சு, அவன் பார்சிலோனா போனான்னு நினைக்கிறேன்ல சாnchez. பார்சிலோனால இருந்தா வந்தான், பார்சிலோனா வந்தான். அப்புறம் பியானோ வச்சுட்டு யுனைடெட் போயிட்டு அந்த எபிக் அந்த ட்ரேடு மிகிட்டாரியன் வாங்கிட்டு ஸ்வாப் சான்சஸ்க்கு போனேன். பியானோ அந்த கேவலமான ட்ரேடு ப்ரோ அது. ஆமா ஆமா ப்ரோ இதை விட்டீங்களே அட்டேட்டாவோட ஒரே டிராஃபி எஃப்ஏ கப் லாம்பார்ட் அகைன்ஸ்டா, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஆர்சனல் பத்தி எதுவுமே இப்ப வர மாட்டேங்குது, நான் தான் எடுத்து கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து கப்புக்கு முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்கிறாரு. 3 இது இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த இது நீங்க வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்களா? அட்டேட்டா அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இப்போ சிட்டி அகைன்ஸ்டா செமி வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். லிவர்பூல் சிட்டி அப்படி வருவாங்க, அது செல்சி பயங்கரமா இருக்கும். அது லைன் அப் லைக் இந்த ஃபிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைக் சான்ஸே இல்லை அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா நான் எல்லாத்தையும் ராங், ஹி ப்ரூவ் தம் ராங் அப்படின்னு சொல்லணும். லைக் நல்லா டீமை நல்லா செட்டப் பண்ணி நல்லா அவன் ஃபுட்பால் ஆட வச்சு பேக் டு ஃப்ரண்ட் ஆடி வின் பண்ணுவான், நல்லா ஆடி. அதுல நம்ம வேற லீட் எடுத்துருவோம், 1-0 நம்ம லீட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அவங்க கம்பேக் கொடுப்பாங்க. ஆபமியாங் அதுலதான் 2 கோல்ஸ் போட்டு வின் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஒரு டிராஃபி தான் எனக்கு அட்டேட்டா சொல்லிக்கிற மாதிரி.
சோலோ அடிப்பான் எல்லா கோலும். அவன வேற லாஸ்ட் எங்களுக்கு கோலும் அமுச்சு விட்டீங்க பியூரா நடுவுல. ஆமா அவன் திருப்பி வந்தான் செல்சி. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அர்சனல்ல இருந்து வந்து நம்மளுக்கு ஃபிளாப் ஆன ஒரே பிளேயர் அவன் தான் நினைக்கிறேன். மீதி எல்லாருமே ஹிட். நான் கூட நெக்ஸ்ட் வந்தப்ப நாங்க சொல்றேன் ப்ரோ எல்லாம். இல்ல அடுத்து நான் வந்து கேலஃபியரி பாத்துருக்கோம். கொஞ்சம் அமுச்சு விடுங்க. வச்சுக்கோங்க. இல்ல நான் கூட என்ன அவன் வந்தப்ப ரீஸ் ஜேம்ஸ் கூட இது ரீஸ் ஜேம்ஸ் எல்லாம் இன்னொரு அவனுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவான். அந்த பிரைம் எல்லாம் முடிச்சிட்டு ஆர்சனலுக்கு வருவான். இல்ல அவர் என்ன சொல்ற ரீஸ் ஜேம்ஸோட அந்த ஹாஸ்பிடல் பெட்ல படுக்கிற பக்கத்து பெட்டா போட சொல்லுங்க கேலஃபியரி. இல்ல ப்ரோ ஆனா நான் என்ன சொல்றேன்னா அர்சனல் இருந்து தான் எங்களுக்கு எப்பவுமே ஹிட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் செட் ஆவான்னு எங்களுக்கு தோணுது. வந்தா கொஞ்சம் கேலஃபியரியா எனக்கு என்னோட ஃபேவரட் பிளேயர் ஆர்சனல் ரைட் நவ. லைக் அட்டாக்கிங் பிளேயர், அந்த ஃபிளேர் பிளேயர் அப்படின்வாங்களா, அவன் தான் எங்க டீம்ல ஃபிளேர் பிளேயர். என்னென்னமோ பண்ணுவான். லைக் லெஃப்ட் பேக்ல இருந்து வருவான், மிட்ஃபீல்ட் வருவான், ரைட் விங் போவான், லெஃப்ட் விங் போவான், ஸ்ட்ரைக்கர் ஆடுவான். மல்டிபிள் பொசிஷன் ஆடுவான். மக்களே சோ ப்ரோ இது நெக்ஸ்ட் இந்த ரைவல்ரி எப்படி போகும் அத பத்தி ஒரு என்ன எதிர்பார்க்கறீங்க? நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல உங்களுக்கு நிறைய இப்போ டாக்ஸ் ஓடி இருக்கு. பாமர் வந்து யுனைடெட் போற மாதிரி, என்சோ பெர்னாண்டஸ் ரியல் மேட்ரிட் போற மாதிரி, கைசைட மட்டும் இருப்பான்னு நினைக்கிறேன். பிளஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்து தான் பார்க்கணும். யாரை சேஞ்ச் பண்ணுமோ இல்லையா ஃபர்ஸ்ட் மேனேஜர் சேஞ்ச் பண்ணணும். மேனேஜரை தூக்கணும், அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் அவனை தூக்குனாதான் உருப்படும். ரொசினியரை ஃபர்ஸ்ட் தூக்கணும். தூக்கிட்டு இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்ல ஆர்சனல் டாமினன்ஸ் எதிர்பார்க்கறீங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்க சான்ஸ் இருக்கா? ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன், இந்த சீசன் டைட்டில் அடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் சீசன் டாப் 4 ரேஸ் எல்லாம் இருப்போம் நினைக்கிறேன் நாங்க. லைக் அந்த டைட்டில் அடிச்ச ப்ரெஷர் எல்லாம் போய் சும்மா ஆடுவாங்க. லைக் நிறைய டீம்ஸ் அவன் பாத்துக்கோங்க. இப்போ லிவர்பூல் கூட பாக்குறோம்ல எப்படி ஆடுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் லிவர்பூல் சீசன் மாதிரி தான் ஒரு சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்டா இந்த சீசன் டைட்டில் அடிச்ச ஆர்சனலுக்கு. ஆமா நீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அட்டாக்கிங் ஃபுட்பால் வந்து பழைய மாதிரி போயிட்டா பிரச்சனை. ஆனா இந்த டிஃபென்ஸ் இந்த இதுவும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அட்டாக்கர்ஸ் இன்னும் கிளினிக்கலா இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜூலியன் ஆல்வரஸ் எல்லாம் வாங்கிட்டா, ஏன்னா ஆல்வரஸ் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி டைட்டில் போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட பிளேயர். எனக்கு ஒரே ஆசை, லைக் எங்க டிஃபென்ஸோட ரைஸ், எசே, ஓடிகார்டு அந்த மூணு பேர் நான் பார்க்கணும் மிட்ஃபீல்ட்ல. இந்த சீசன்ல 24 வாய்ப்பே இல்ல. மிட்ஃபீல்ட் ஓடிகார்டு வந்தாலே இன்ஜுரி ஆயிட்டானே. ஓடிகார்டு இன்ஜுரி ஆயிட்டான். இப்ப எஸ்ஏ இன்ஜுரி, ஓடிகார்டு வந்துட்டான் அப்படிங்கிறானுங்க. அப்படிதான் மாத்தி நடக்கும். சோ எனக்கு அந்த ட்ரீம் மிட்ஃபீல்ட்ல தான் ரைஸ் 6, ஓடிகார்டு ரைட் 8, லெஃப்ட் 10 வந்து எஸ்ஏ அந்த மாதிரி. ஜுபிமெண்டி ஆனா சுபிமண்டி இல்ல அவங்க டீம்ல. பெஞ்ச்ல ஆடட்டும். அவ்வளவு காசு எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்க சம்மர் சைனிங்ல அவன் தான் மெயின் ஹிட் கீ பிளேயரா இருக்கான். ஆனா ஆர்சனல் ஃபேன்ஸ் பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு அவன. ஏன் தெரியல. இல்ல இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. ரொம்ப அவன் பெர்ஃபார்மன்ஸ்லேயே தெரியுது. லைக் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தா, பட் இப்போ கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் ஃபெட்டிக்னால அப்படியே பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரியல் சோசியேடாட் தான் ஆடி இருந்தான். எவ்வளவு மேட்ச் எல்லாம் ஆடி இருக்கவே மாட்டான் அவன். ஸோ அந்த ஃபெட்டிக் தெரியுது தனியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு ஸ்பானிஷ் பிளேயருக்கு எப்பவுமே செகண்ட் சீசன்ல கிளிக் பண்ணுவாருங்க ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னா. ஸோ உங்க இந்த கரண்ட் செட்டப்ல இருந்து யாராச்சும் தூக்கணும், பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரு ப்ரோ சொல்றீங்க? நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. அது தெரியல. பார்த்தா வந்து ரிசோர்சஸ்லாம் நல்லா கூப் பண்ணி ஆடுறீங்கன்னு தோணுது எனக்கு. தயவு செஞ்சு திருப்பி செல்சிக்கு அமுச்சு விட்டுறாதீங்க. நம்ம ஆளுங்க வந்து வாய்ப்பு இல்ல. ப்ரோ நீங்க விக்கி ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க செல்சி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்? அவங்களோட சைனிங்ஸ் பொறுத்து ப்ரோ. திருப்பி இவங்க வந்து திருப்பி நம்ம வந்து சின்ன பிளேயர்ஸா தான் போறோம், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் போறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து திருப்பி இந்த டாப் 5-6ல தான் முடிப்போம். நம்ம 5-6லயே தான் இருப்போம். அண்ட் திருப்பி வந்து ஹெட் டு ஹெட் ஆர்சனலோட கேம் வந்தாலே நம்ம வந்து இப்போ நம்ம தடுப்பு சொல்லவே இல்லையே. கடைசி ஒரு 15 மேட்சஸ்ல நோ வின்ஸ். ஆர்சனல் தான் ஃபுல் டாமினன்ஸ். அதான் அதே மாதிரி தான் போகும். இப்போ அவங்க கை வாங்கி இருக்கு. இங்க மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் திருந்தினா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கோச் வாங்கணும் ஃபர்ஸ்ட்.
இப்ப நல்ல பேக் லைன் வாங்கணும், சாலிடா ஒரு நிறைய பெரிய நேம்ஸா இருக்கிற மாதிரி ஒரு பேக் லைன் வாங்கணும். சும்மா அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நாங்க பிசினஸ் மாடல் மாதிரி தான் இருக்க போறோம் அப்படின்னா வந்து இது வேலைக்கே ஆகாது. அட் த சேம் டைம் ஆர்சனல் எடுத்துக்கிட்டா அதே மாதிரி பிஜி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து இதை கொண்டு போகணும், இதே பேஷனை கொண்டு போகணும். இப்ப லிவர்பூல் ஆன மாதிரி அப்படியே சுருங்கிடக்கூடாது அவங்க. சோ அதுக்கு வந்து அவங்க சென்டர் பேக் வந்து கேப்ரியல் சலிபா இருக்கு. ஆனா கேப்ரியல் சலிபாவே இப்போ வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு அவங்க வந்து அந்த ஆமா கேப்ரியலுக்கு ஏஜ் ஆயிட்டே வருது 29 இப்ப அந்த திருப்பி அந்த ஒரு 2 சென்டர் பேக் வந்து செட் பண்ணணும் அவங்க. அது வந்து இந்த டைம் தான் செட் பண்ண முடியும் அவங்க. அடுத்து இந்த பிஎல் அடிச்ச உடனே திருப்பி அவங்க அந்த இது ஃபார்மேஷன் திருப்பி பார்க்கணும் அவங்க. ஆமா யா சோ மக்களே, வீடியோட எண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. 40 நிமிஷம். நாங்க அப்படியே ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுனால இந்த பேண்டர் எபிசோடு கொண்டு வந்தோம். ஆர்சனல் வெர்சஸ் செல்சி ரைவல்ரி, அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் அர்ஷத் ப்ரோவும் செல்சியை பத்தி இதே மாதிரி நாங்க பேசணும். நாங்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து நாங்க கீழே போடுறோம். அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருப்போம். இந்த வீடியோல நான் வந்து சும்மா நாங்க வந்து ஒரு ஃபன் டிஸ்கஷனா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எதுவுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணாம அப்படியே உங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி நாங்க பேசினதுனால கொஞ்சம் இப்படி இருக்கும். ஆனா அந்த லிங்க்ல வந்து அந்த வீடியோல வந்து நாங்க சூப்பரா பேசியிருப்போம் நாங்க. ஏன்னா வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி ரோமன் அப்ரமோவிச் பத்தி அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி நிறைய பேசியிருப்போம். அந்த லிங்க்ஸை வந்து நாங்க கீழே போடுறோம், மறக்காம அதையும் நீங்க செக் பண்ணுங்க. ப்ரோ, எனி ஃபைனல் தாட்ஸ்? ப்ரோ, நான் எதிர்பார்க்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து ஆர்சனல் செல்சி டைட்டில் ரேஸ் ஒரு 3ஆவது இருக்கணும்னு எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே டைட்டில் ரேஸ்ல இருந்து நான் பார்த்ததே கிடையாது சொல்ல போனா. ஸோ வந்து அந்த மாதிரி இருந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ அதான் நீங்க வந்து அந்த இந்த வீடியோ சும்மா ஃபன் பேண்டருக்கு தான் பேசணும். வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி செல்சியை பத்தி நாங்க ஒரு டீடைல் வீடியோ போட்டிருப்போம், அதையும் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறையா. உங்க 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 ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அப்பதான் எங்களுக்கும் மோட்டிவேட் ஆகி நாங்களும் நிறைய கண்டென்ட்ஸ் போடுவோம். மக்களே, see you, bye. Peace. Bye.